நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தமிழிசை தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழிசையை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என திமுகவினர் கோஷம் எழுப்பி வந்த நிலையில் திமுகவினரும் பாஜகவினரும் ஒரே இடத்தில் மாறி மாறி கோஷம் எழுப்பி வருவதால் எம்ஜிஆர் நகரில் பதற்றமான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை அனுமதியுடன் ஒரு சிலரிடம் கையெழுத்து பெற்ற பிறகு தமிழிசை தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கையெழுத்து இயக்கம் மும்மொழி கொள்கை தொடர்பாக தற்போது கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபட முயன்ற தமிழிசை சவுந்தரராஜனை கைது செய்ய முயன்றபோது அங்கு நீண்ட நேரமாகவே ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்ட நிலையில் தற்போது ஒரு சிலரிடம் கையெழுத்து பெற்ற பின்னர் காவல்துறை அனுமதியுடன் தமிழிசை தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், பார்த்தோன்னா இந்த கையெழுத்து இயக்கம் போலீசார் அங்கு வந்தது தொடர்பாக தொடர்ந்து நம்ம 2 மணி நேரத்திற்கு மேலாக நேரலையில் நீங்களும் செய்திகளையும் கள நிலவரங்களையும் தொடர்ந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க. தற்போது அங்கு என்ன மாதிரியான சூழல், ஆரம்பத்திலிருந்து தற்போது வரைக்கும் என்ன நடந்தது, அதை தொகுத்து சொல்லுங்க. வணக்கம். இந்த இடத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்காக வந்தார்கள். நேற்றைய தினம் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்திருந்தார். அதாவது இதில் சுருக்கம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்க வேண்டுமா, மும்மொழி கொள்கை இருக்க வேண்டுமா என்பது. தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கட்சிகள், திமுக, அதிமுக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் தற்போது இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையே போதும். இருமொழி கொள்கைனா என்ன? தற்போது நம் தாய்மொழியான தமிழை படிக்கின்றோம், கூடுதலாக உலக மொழியாக ஆங்கிலத்தை படிக்கின்றோம். ஆனால் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் 3வது ஒரு மொழியையும் படித்தால் அது தமிழக இளைஞர்களுக்கு, இந்திய இளைஞர்களுக்கு நல்லது என்று சொல்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழியை, கன்னடமோ தெலுங்கோ அல்லது இந்தியோ, இப்படி ஏதாவது ஒரு மொழியை 3வது மொழியாக படியுங்கள் என்று புதிய கல்விக் கொள்கை சொல்கிறது. ஆனால் அதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. தமிழக பாஜக என்ன சொல்கிறது என்றால், மத்திய அரசு சொல்வதுதான் சரி, தமிழக இளைஞர்களும் 3 மொழியை படித்தால், குறிப்பாக இந்தியையும் சேர்த்து படித்தால் இந்தியா முழுவதும் அவர்கள் சென்று வரலாம், வேலைக்கு செல்லலாம், அங்க இருக்கக்கூடிய மக்களோடு பழகலாம். எனவே இந்தியா முழுவதும் அவர்களுக்கு ஒரு நல்ல தொடர்பு ஏற்படும் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த மும்மொழி கொள்கை தேவையில்லை என்றும் தேவை என்றும் வாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் மக்கள் என்ன கருதுகிறார்கள், மக்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாங்கள் நடத்தப் போகிறோம் என்று பாஜக அறிவிக்கிறது. அதற்காகத்தான் இந்த கையெழுத்து இயக்கத்தை அவர்கள் தொடங்குகிறார்கள். மும்மொழி கொள்கை வேண்டும் என நினைப்பவர்கள் இதிலே கையெழுத்திடுங்கள், உங்களுடைய பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி எண் ஆகியவற்றை குறிப்பிட்டு கையொப்பமிடுங்கள். இதை நாம் மத்திய அரசிடமும் தமிழக அரசு அதிகாரிகளிடமும் கொடுத்து மக்களுடைய எண்ண ஓட்டத்தை தெரியப்படுத்துவோம் என்று சொல்கிறார்கள். எனவே அது தொடர்பாகத்தான் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியிலே இன்றைய தினம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜக நிர்வாகிகளோடு சென்று இந்த கையெழுத்து இயக்கம் நடத்த செல்கின்றார். அங்கு மக்களை சந்திக்க முயற்சி செய்கிறார். அதே நேரத்தில் தமிழக காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். நீங்கள் திடீரென்று ஒரு 50-100 பேர் இந்த மார்க்கெட் பகுதியில் நடந்து சென்றால் உங்களுடைய கருத்தை ஏற்கக்கூடியவர்களும் இருப்பார்கள், ஏற்க மாட்டோம் என்று எதிர்ப்பவர்களும் இருப்பார்கள். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், தூரத்திலிருந்து யாராவது ஏதாவது பொருட்களை எடுத்து வீசலாம், ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது? எனவே நீங்கள் இதற்கு முறையான அனுமதி பெற்று அதன் பிறகு வருவதுதானே சரியாக இருக்கும். திடீரென்று இது போன்ற கையெழுத்து இயக்கம் என்று கிளம்பி வந்தால் எப்படி அனுமதிக்க முடியும் என்று காவல்துறையினர் கேள்வி எழுப்புகிறார்கள். எனவே தொடர்ந்து இந்த இடத்திலிருந்து நீ கலந்து செல்ல வேண்டும் என்றும் வாக்குவாதம் நடத்தினார்கள். இருதரப்பும் மாறி மாறி வாக்குவாதம் செய்தார்கள். அதே நேரத்தில் இந்த வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே தமிழிசை அவர்களுடன் வந்தவர்கள் தொடர்ந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்த கிட்டத்தட்ட ஒரு 70லிருந்து ஒரு 100 பேரை சந்தித்து அவர்கள் இந்த கையெழுத்தையும் பெற்றுவிட்டார்கள். குறிப்பாக அதில் மும்மொழி கொள்கை வேண்டும் என்று அவர்களுடைய பெயர், முகவரி, தொலைபேசி எண், அவர்களுடைய வயது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அவர்கள் எழுதி கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தகவல் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக இந்த இடமே ஒரு பரபரப்பாக காட்சி அளிக்கின்றது. தள்ளுமுள்ளு மோதல், குண்டுக்கட்டாக கைது செய்வது, சாலை மறியல், இப்படி ஒரு கலவரமாக காட்சி அளித்த நிலையில விஷயம் அறிந்து இந்த பகுதியை சேர்ந்த எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியை சேர்ந்த திமுகவினரும் சம்பவ இடத்துக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் கைது செய், பாஜகவினரை கைது செய், தமிழிசையை கைது செய் என்றெல்லாம் கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். எனவே 2 தரப்பும் மாறி மாறி கோஷங்களை எழுப்ப அந்த இடமே ஒரு பரபரப்பானது. எனவே தமிழிசை அவர்கள் தான் வந்த வேலையை கிட்டத்தட்ட முடிந்ததாக, கையொப்பம் ஒரு சிலரும் பெற்றுவிட்டதாக கருதி தற்போது செய்தியாளர்களிடமும் பேசியிருக்கின்றார். மும்மொழி கொள்கை ஏன் வேண்டும் என்று நாங்கள் ஜனநாயக முறையில் மக்களை சந்திக்கின்றோம், அதற்கு எங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னால் இது எப்படி ஜனநாயகமாகும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.